தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரம் அருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். ஏன் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாழ அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. சிலுவை பயணம் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த புனித பயணம். இந்த புனித பயணம் சங்கமிக்கும் இவ்வாழ்வில் உறவுகளை சம்பாதிக்க பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். அந்த முயற்சிகள் மனித மாண்புகள், சந்திப்பு நிகழ்வுகள், பகிர்வு நிகழ்வுகள். ஆனால் இவைகளில் நாம் மேற்கொள்ளும் இந்த சங்கமத்தில் இயேசு முதன்மை இடத்தை பெறுகின்றார். இந்த உறவுகள் வாழ்வின் யதார்த்தங்களை சந்திக்க உதவும். எல்லா நிலைகளிலும் தொடர்ந்து நம் வாழ்வின் பயணம் தொடர உதவும். ஏனெனில் இயேசு நமக்கு பின்னால் பயணம் செய்வார். இந்த உறவில் ஆபத்து, விபத்து என்பதே இருக்காது. ஆனால் பாதுகாப்பு அதிகமாகும். உறவுகள் வளரும். இந்த சிலுவை பாதை வெறுமனே செய்யும் சிலுவை பாதை அல்ல. மாறாக உறவுகளின் உறைவிடமாம் இயேசுவோடு சங்கமிக்கும் பயணம். வாருங்கள், சிலுவை பாதையில் பங்கெடுப்போம். முதல் நிலை, நீதிமானுக்கு அநியாய தீர்ப்பு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நீதிமன்றங்கள் இன்று நீதிமன்றங்களாக இல்லை, நிதிமன்றங்களாக மாறிவிட்டது. குற்றவாளிகள் இன்று நிரபராதிகளாக நிரூபிக்கப்படுகின்றனர். குடும்ப வாழ்விலும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் தீர்ப்புக்குள்ளாக்கி கொள்ளுதல், குருக்களை பற்றிய அநியாய தீர்ப்புகள், விமர்சனங்கள், அருட்கண்ணியர்கள் பற்றி விமர்சனம், இப்படி பல வழிகளில் விமர்சனங்களால் நாம் பிறரை அநியாய தீர்ப்புக்கு ஆளாக்குகின்றோம். எனவே இயேசு சொன்னது போல பிறர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு அளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். தீர்ப்பிடாது தெளிந்த பார்வை கொண்டு வாழ முயற்சி செய்வோம். ஜெபம். இயேசுவே, நாங்கள் யாரையும் தவறாக தீர்ப்பிடாது கனிந்த உள்ளமும் இரக்க குணமும் கொண்டவர்களாக வாழ அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை. நீதி அரசருக்கு கொடுத்த பரிசு பாரமான சிலுவை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கும் இடையூறுகள், இன்னல்கள், துன்பங்களை கண்டு சோர்ந்து விடாமல் இயேசுவைப் போல் என் சுமை எளிதாய் உள்ளது என்று சொல்வோம். இயேசுவோடு பயணிப்போம். ஜெபம். என் அன்பு இயேசுவே, நாங்கள் யார் மீது வீண் பழி சுமத்தாது கனிந்த உள்ளம் கொண்டவர்களாக வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. முதன்முறை கீழே விழுகின்றார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாழ்வில் வீழ்ச்சிகளும் தோல்விகளும் மனிதனை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் படிக்கட்டுகள், உச்சிக்கு செல்ல உதவும் ஏணிகள் போன்றவை. இயேசுவின் லட்சியம் உலகிற்கு மீட்பு. நாம் நமது லட்சியத்தை அடைய தடைகள் வந்தாலும் லட்சியத்தை இலக்காக்கிக் கொள்வோம். எழுவோம், எழுச்சி காண்போம். ஜெபம். இயேசுவே, இவ்வுலகம் வீழ்ச்சி பாதையை நோக்கி பயணிக்காமல் எழுச்சியை நோக்கி பயணம் செய்ய வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. தாயும் சேயும் சந்திக்கும் நேரம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உற்சாகம் உறவை ஆழப்படுத்தும். வாழ்வில் சாதனைகள் புரிய உதவும். பெற்றோர்களே, பிள்ளைகளை நல்ல செயல்கள் செய்ய உற்சாகப்படுத்துங்கள். கணவன்மார்களே, உங்கள் மனைவியரை பாராட்டுங்கள். மனைவியரும் கணவரை பாராட்டுங்கள். உறவுகள் மலரும். வாழ்வில் இன்பம் பெருகும். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, அன்னை மரியாளை போல கனிந்த உள்ளமும் இரக்க குணமும் கொண்டவர்களாக வாழ அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. உதவிக்கரம் நீட்டிய சீமோன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உதவும் கரங்கள் வாழ்வில் உயர்வை சந்திக்கும். உதவும் உள்ளம் கொண்டவர்கள் உறவுகளை சம்பாதிப்பார்கள். வாழ்வது சிறிது காலம். உதவும் மனம் கொண்டு உறவுகளை சம்பாதிப்போம். நண்பர்களை உருவாக்குவோம். இவைகள்தான் நமக்கு வாழ்வின் இறுதியில்
அழியா சொத்துக்கள். ஒருவன் உலகெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பாரெனில் அதனால் என்ன பயன்? ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்வில் இல்லாதவர்களுக்கு உதவும் உள்ளம் கொண்டவர்களாக வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. வெரோனிகாவின் வீரச் செயல் இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உதவிகள் செய்ய 1000 பேர் இருப்பார்கள். நமக்கு எதற்கு? இது தேவையா? சாலையோரத்தில் அடிபட்டு விழுந்தாலும் சரி, வாழ்வின் பாதையில் அடிபட்டாலும் சரி, ஐயோ பாவம், யார் பெற்ற பிள்ளையோ என்று பரிதாபப்பட்டுவிட்டு செல்லும் மனிதர்களாக நாம் வாழக்கூடாது. வெரோனிகாவை போன்று நெஞ்சில் ஈரமும் வீரமும் கொண்டு பரிவும் இரக்கமும் கொண்டு உதவி என்று நாடி வருவோருக்கு உதவிக்கரம் நீட்டுவோம். ஜெபம். இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் பிறர் படும் துன்பங்களை கண்டு ஆறுதல் சொல்லி உதவிக்கரம் நீட்டும் நல்ல மனிதர்களாக வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசு 2ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனித வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள், மேடு பள்ளங்கள், கரடு முரடான பாதைகள் இவற்றை கடந்து செல்லும் பொழுது மட்டுமே நம் வாழ்வின் யதார்த்தங்களை அறிந்து கொள்ள முடியும். விழுந்துவிட்டோம், தோல்வி அடைந்து விட்டோம் என்ற நிலையில் இல்லாமல் எழுவோம், வெற்றி காண்போம் என்ற மனநிலையில் வாழ்வோம். துன்பங்களை கண்டு துவண்டு விட வேண்டாம். இயேசுவை பார்த்து துடித்து எழுவோம். வீழ்ச்சிகளை ஆலமர விழுது போல் மாற்றி படர்ந்த மரமாக பயனுள்ள மனிதர்களாக வாழ்வோம். ஜெபம். தந்தையே, இறைவா, அடுத்தவரின் குறைகளை காணாது நிறைகளை கண்டு பாராட்டும் உள்ளம் கொண்டவர்களாக வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 8ஆம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆறுதல் தேடி அலையும் உள்ளங்கள் 1000, ஆற்றுப்படுத்தும் மையங்கள் நோக்கி ஓடும் நெஞ்சங்கள் ஏராளம். காரணம், மனிதன் சுயநல போக்கோடு வாழ ஆரம்பித்து விட்டான். நாம், நாங்கள் என்ற வார்த்தைக்கு வடிவம் கொடுக்காது நான் என்ற ஒரே வார்த்தையில் பயணிக்கின்றான். இத்தன்னல பயணமே மனிதர்களின் மன உளைச்சல், பிரச்சனைகள், பிளவுகளுக்கு காரணமாகின்றன.
முதிர் வயது பெற்றோரின் எதிர்பார்ப்பு அன்பான வார்த்தைகள், முதியோர் இல்லங்கள் அல்ல. அனாதைகளின் எதிர்பார்ப்பு ஆற்றுப்படுத்தும் நெஞ்சங்கள். கைவிடப்பட்டவர்கள், விதவைகள் எதிர்பார்ப்பது ஆறுதலான வார்த்தைகள். இவைகளில் நம் மனதை செலுத்தி உறவை வளர்ப்போம். ஜெபம். ஆறுதலின் ஊற்றாகி இயேசுவே, இனி எங்கள் வாழ்வில் துயருறுவோருக்கு ஆறுதல் கூறும் நல்ல மனிதர்களாக வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சாலையில் 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் ஓட்டிச் செல்லும் போது வேகத்தடை வரும். இங்கு மெதுவாக செல் என மனம் சொல்கிறது. காரணம், ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கே. ஆன்மீக வாழ்வின் பாதையிலும் வேகத்தடைகள், இடையூறுகள் வந்துவிட்டாலும் துவண்டு விடாமல் எழுந்து இயேசுவிடம் செல்வோம். குறைகளை எடுத்து சொல்வோம். நம் இயலாமையை இல்லாமையாக்கி நம்மை இயக்கி காண்பிப்பார் இயேசு. ஜெபம். எங்கள் அன்பு ஆண்டவரே, இனி முதல் கிறிஸ்துவர்களுக்குரிய பண்புகளை எங்களில் மலரச் செய்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் உரியப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மானம் காப்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒன்று. ஆடை அணிவது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அழகு சேர்க்க மட்டுமல்ல, மாறாக உயிர் காக்கும் பெட்டகமாக அமைகின்றது. சமூகத்தில் இன்று பல பணியாளர்கள், அருட்சகோதரிகள், நற்செய்தி பணியாளர்களின் ஆடைகள் சூறையாடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டுள்ளனர். காரணம், ஆண்டவராகிய இயேசுவே அவர்கள் வாழ்வின் வழிகாட்டி. ஜெபம். இயேசுவே, ஜாதி, மதம், இனம், மொழி ஆகிய வேறுபாடின்றி சமத்துவ சமுதாயம் படைத்திட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இன்றைய சமூகத்தில் கொலை செய்தவர்களுக்கு கூட மரண தண்டனை இல்லை. தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை. மனித உயிர் விலை மதிப்பற்றது. உயிர் கொடுத்தவரின் உயிரை பறிக்க சிலுவையில் அறைகின்றனர். அவர் செய்த குற்றம் என்ன? அநீதிக்கு எதிராக போராடினார். சமத்துவத்தை நிலைநாட்டினார். நோய்களை குணமாக்கினார். என் அன்பு சகோதரமே, சமூகத்தில் மனிதர்கள்
பல சமூக சீர்கேடுகளால் அறையப்படுகின்றார்கள். குழந்தை தொழிலாளர்கள், விபச்சாரம், கள்ளக்காதல், கொலை செய்தல், கருக்கலைப்பு, பிறரை ஏமாற்றுதல், பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்ப்பது, பிள்ளைகளை விற்றுவிடுதல் என பல அவல நிலைகள். இவைகள் மாற வேண்டும். மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும். உறவுகள் தொடரட்டும். ஜெபம். இரக்கமுள்ள இறைவா, இந்த சமுதாயம் கொலை, கொள்ளை, தீய எண்ணங்கள், தீய செயல்பாடுகளிலிருந்து விடுதலை பெற்று வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனித வாழ்வில் மரணம் துயரத்தை கொடுக்கிறது, பிறப்பு மகிழ்வை தருகின்றது. ஆனால் இயேசுவின் பிறப்பும் இறப்பும் உலகிற்கு மகிழ்வை தந்தது. மரண படுக்கையில் இருக்கும் மனிதன் உறவுகளை பார்க்க துடிக்கின்றான். பிள்ளைகள், பேர பிள்ளைகள், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் காண கண்கள் ஏங்கி தவிக்கின்றன. கல் நெஞ்சத்தையும் கரைய செய்து கதறி அழ வைக்கின்றது. வாழ்ந்த வாழ்க்கை, பழகிய மனிதர்கள், சம்பாதித்தவை, சாதித்தவை நம்முடன் வருவதில்லை. ஆனால் உறவினர்கள், நண்பர்கள், இவர்களின் அன்பு, பாசம் இவற்றைத்தான் சவப்பெட்டியில் சுமந்து செல்வோம். நம்மை பற்றிய நல்ல வார்த்தைகள் நாம் பெற்ற பரிசு. எனவே உறவுகளை வளர்ப்போம், நல்ல மனிதர்களாக மாறுவோம். பணத்தை சம்பாதிப்பதை விட உறவுகளை சம்பாதிப்போம். ஜெபம். இயேசுவே, நாங்களும் உம்மை போல உறவுகளை சம்பாதிக்கும் உத்தமர்களாக வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. இயேசுவின் திருவுடலை தன் மடியில் சுமக்கும் தாய் மரியாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாலாட்டு பாடி தூங்க வைத்த தாயின் மடி இன்று தாலாட்டு பாட முடியாமல் மனவேதனையுடன் தவிக்கின்றாள் தாய் மரியாள். உலகமே என் லட்சியம், உலகிற்கு மீட்பு அளிப்பதே என் பணி என்று இருந்த தன் மகனை தாய் மரியாள் மடியில் சுமக்கும்போது துயரம் இருந்தாலும், என் மகன் உலகிற்காகவும் உலக பாவங்களுக்காகவும் தன் உயிரை கொடுத்தான் என்பதில் பெருமிதம் அடைந்தார். அன்பு தாய்மார்களே, பிள்ளைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக அவர்களது ஆன்மீகத்தில் கவனம் செலுத்துங்கள். நம்முடைய பிள்ளைகள் மருத்துவர், பொறியாளர், தொழில்நுட்ப வல்லுநர் என பல துறைகளில் வல்லுநராக விரும்பும் நீங்கள் ஆன்மீகத்திலும் சிறந்து விளங்க வழிகாட்டுங்கள். ஞாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ளவும், திருச்சபையில் சிறந்த உறுப்பினராக மாறி சாதனைகள் புரியவும் உங்கள் பிள்ளைகளை வளர்த்திடுங்கள். ஜெபம். எங்கள் அன்பு தாயே, எங்கள் துன்பங்கள், சோதனைகள், தோல்விகள் இவைகளை கண்டு துவண்டு விடாது உம்மை போல மன வலிமையோடு வாழ வரம் தாரும். ஆமீன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வாழும்போதோ அல்லது வாழ்ந்த போதோ என்ன சாதித்தோம், சாதிக்கின்றோம், எவ்வளவு சொத்து சேர்த்தோம் என்பது முக்கியமல்ல. மாறாக யாரை சம்பாதித்தோம், எத்தனை நண்பர்களை சந்தித்தோம், எத்தனை உறவுகளை வளர்த்தோம் என்பதுதான் முக்கியம். வாழ்வின் லட்சியங்களை அடைய நாம் என்ன செய்தோம் என யோசிப்போம். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பிறப்பில் ஆரம்பிக்கும் நம் வாழ்வின் பயணம் இறப்பில் முடிவுறும். ஆனால் இடைப்பட்ட காலங்களில் கடவுள் நமக்கு நல்லதை செய்யவும், ஆறுதல் கூறவும், உண்மைக்கு சான்று பகிரவும், நீதியை நிலைநாட்டவும் முயற்சிப்போம். நாம் இறந்த பிறகு நம் கல்லறைகளின் மேல் அழியா எழுத்துக்களாக பிறந்தான், வாழ்ந்தான், சாதித்தான், இறந்துவிட்டான் என எழுதட்டும். ஜெபம். அன்பான இயேசுவே, எங்கள் உள்ளம் பல நேரங்களில் பாவக்குழியில் புதைக்கப்படுகின்றன. அந்த பாவக்குழியிலிருந்து நாங்கள் எழுந்து வர வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். கர்த்தருடைய 5 காய ஜெபம். இயேசுநாதர் பாடுபட்டு சிலுவை மரத்தடியிலே தேவமாதா கூட நிற்கிறது போலவும், அவருடைய திருக்காயங்களையும் அக்காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் கண்ணால் காண்கிறது போலவும் தியானித்து விசுவாசமாய் சொல்லும் ஜெபம். என் கர்த்தரே, தேவரில் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாய் இருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதனாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சமணசுகள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே தேவரீருடைய திருக்காயங்கள் 5ஐயும் வணங்குகிறோம். இயேசுநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். திவ்ய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவம் எல்லாம் எங்கள் நினைவிலே வரவும், அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடே வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும்
மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இனிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுநாதரே சுவாமி, தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். நேச இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதிருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். உன்னத இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொறுத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோடே மரித்து மோட்ச பாக்கியத்தை அடைய தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும்
மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். அன்புக்குரிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவருடைய மட்டற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும், கடைசியாய் நாங்கள் சாகிற தருணத்தில் தேவருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணமடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பின் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிற வகையாவது: பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தாவுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே. அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த 5 மன்றாட்டுக்களையும் அவருடைய 5 திருக்காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணியலும் சுவாமி. ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.